ராவணன் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து கிரகங்களை கட்டுப்படுத்தும் வரத்தை பெற்றான். அதனால் மனைவி மண்டோதரி கர்ப்பமாக இருக்கும்போது 7 கிரகத்தையும் ஜாதகத்தில் 11ஆம் வீட்டில் அமர வைத்தான். 11ஆம் வீடு என்பது வெற்றியை குறிக்கும். குழந்தை தோல்வியற்றவனாக விளங்கும். அதை நன்குணர்ந்து சனி கிரகம் மட்டும் தனது ஒரு காலை 12ஆம் வீட்டில் வைத்துவிட்டது. 12ஆம் வீடு வீழ்ச்சியை குறிக்கும். குழந்தைக்கு மேகநாதன் என பெயர் சூட்டினார் இராவணன். மேகநாதன் இந்திரனை வென்றதால் இந்திரஜித் என்று அழைக்கப்பட்டான். பிரம்மதேவரின் பிரம்மாஸ்திரம், விஷ்ணுவின் நாராயணாஸ்திரம், சிவனின் பாசுபதாஸ்திரம் ஆகிய அஸ்திரங்களை ஒரு சேர பெற்றான். மேலும் பிரம்மனிடம் கடுந்தவம் புரிந்து 14 ஆண்டுகள் உறங்காமல் திருமணமாகியும் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் ஒருவனால் மட்டுமே தனக்கு மரணம் நேரிட வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். நாகாஸ்திரத்தால் ராமர் மற்றும் லட்சுமணனை வீழ்த்தினான். மற்றொரு முறை பிரம்மாஸ்திரம் கொண்டு லட்சுமணனை வீழ்த்தினான். ராவணனை விட வேகமாய் செயல்பட்டான். அவனை சமாளிக்க முடியாமல் விபீஷணனின் உதவியை நாடினார். இறுதியில் லட்சுமணனால் இந்திரஜித் கொல்லப்பட்டான்.